ஜோரோவை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கேப்டன் மோர்கனும் மெரைனை சேர்ந்தவங்களும் கரெக்டாக என்ட்ரி கொடுக்குறாங்க. கரெக்டாக லூஃபி அந்த புல்லட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு ஜோரோவை காப்பாற்றிடுறான். லூஃபி வந்து டெபிள் ஃப்ரூட்டை சாப்பிட்ருக்கனால புல்லட் அவனை எதுவுமே பண்ணாது. அவன் ஒரு லப்பராக இருப்பான். கேப்டன் மோர்கன் பார்த்துட்டு இவன் டெபிள் ஃப்ரூட்டை சாப்பிட்ருக்கான், சாதாரண மனுஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஜோரோக்கிட்டே அவனோட ஸ்வாடை கொடுத்தாருங்க. ஜோரோ ஒரு ஸ்வாட்மேன். இவங்க இப்போ பேட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற மெரைனையும் தோக்கடிச்சிடுறாங்க, கேப்டன் மோர்கனையும் தோக்கடிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு மெரைன் ஹாப்பியாகிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த கேப்டன் இவங்கள டார்ச்சர் பண்ணியிருப்பான் போல். அப்படியே இங்கே நாமியை காட்டுறாங்க. அந்த பொண்ணு ட்ரெஷரை திருடுறதுக்காக வந்திருக்கா. அவளுக்கு ஒரு மேப் கிடைக்குது. கேப்டன் பக்கியை பற்றின இன்ஃபர்மேஷன் அதில் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் நம்ம லூஃபியும் ஜோரோவும் கேட்டாங்க. 2 பேர் டீம் ஆகிடுறாங்க. இப்போ எங்கே போகிறீங்கன்னு சின்ன பொண்ணு கேட்கும்போது நாங்கள் இந்த மாதிரி கிராண்ட் லைனுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிராண்ட் லைனுங்கிறது ஒன் பீஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெஷர் இருக்கக்கூடிய ஏரியா. அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப டேஞ்சரஸான இடம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நேவி அங்கே என்ட்ரி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் பைரட்டாக இருந்தால் தயவுசெய்து இந்த சிட்டியை விட்டு கிளம்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி வார்னிங்கும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன பையனை போட்டு லூஃபி அடிக்கிறான். ஏன்னா அந்த சின்ன பையனுக்கு மெரைன் ஆகணும்னு ஆசை. அதனால் இவங்க